ஹாய் ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சதீஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்குவாட் பஸ்டர்ஸில் ஃபார்மிங் மெத்தடில் எப்படி டாப் 3 எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம இப்போ கேம்குள்ளே போயிடலாம். நம்ம ஏன் ஃபார்மிங் மெத்தடில் போகிறோன்னா, அதிகமாக பெய்ட் இந்த மாதிரி பெய்டு பண்ணி இருக்கிறவங்க தான் அதிகமாக டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எதுவுமே காசு செலவு பண்ணாமல் நம்ம இருக்கிறத வச்சு ஒரு நார்மலான அப்டேட்டை வச்சு எப்படி அதிகமாக ஜேம்ஸ் எடுக்க போகிறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் ஓரளவுக்கு வச்சுருப்பேன், ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டாரில் தான் வச்சுருப்பேன். இதுதான் நான் அமௌண்ட் செலவு பண்ணதில்லை, எல்லாமே நான் விளையாடி வாங்கினது தான். அதனால் இவனே 4 ஸ்டார் வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் நம்ம எப்பவுமே கிரிக் இல்லை மேவிஸை வச்சு கொஞ்சம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்குவாடை வந்து பில்டப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஃபைட்டை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வச்சுருக்கிறதுலாம் ஃபார்மிங், அதாவது ஃபார்மர் அந்த மாதிரி லெவலில் தான் வச்சுருப்போம். டிஃபென்ஸில் அட்டாக்கரு அந்த மாதிரி நம்ம யாரையும் எடுக்க போகிறதில்ல. நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ட்ரேடரு, ஸ்பீட் ஸ்டார், ஃபார்மிங்கு, அப்புறம் ஸ்பீட் ஸ்டாரு, இது 2 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது 2 இருந்தாவே நம்மளுக்கு போதும். அப்புறம் மெடிக்கும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு ஆக்ரைடர் கிடைச்சா கரெக்டாக இருக்கும். ஆக்ரைடர், ஓகே, சூப்பர். மேக்ஸிமம் நம்ம சென்டர் பார்ட்டுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் பன்கார்ஸ் பிளேயர்ஸ்லாம் அங்கே தான் குடியிருப்பானுங்க. ஐயோ, இது ரிங் மேட்சா? ஒரு ரிங் எடுக்கணும் காய்ஸ். ரிங் மேட்ச் பொறுத்த வரைக்கும் அதான் நீங்கள் சீக்கிரம் போக முடியும், டாப் 3 அந்த மாதிரி லெவலுக்கு. ஓகே, வந்துட்டாங்கல்ல. ரிங்கு கையில் இருக்கிற போது மேக்ஸிமம் எவன்ட்டையும் ஃபைட்டே போடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு ஸ்குவாடு ஒரு பிளேயர் டேமேஜ் ஆனாலும் அந்த ரிங்கு போயிடும். நான் ஏன் இந்த ஸ்பீட் ஸ்டார் ஆகலாம் எடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் கேப்பில் எங்கே வேணாலும் தூந்துட்டு ஓரளவுக்கு ஸ்பீடாக போயிடலாம். மாட்டேங்கிறாங்க செகண்ட் பிளேஸ் வைக்கிறதுக்கு. ஓகே, அட 4th. சரி, ஓகே கைஸ், தேர்ட் வந்திருக்கலாம். இது கொஞ்சம் ரிங் மேட்ச்ன்றதுனால 4th போயிடுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் அட்டாக்கு டிஃபென்ஸ் எல்லாம் தான் இந்த மேட்ச்சில் எடுப்பாங்க. பட் ஆனால் சேஃபஸ்ட் பிளேவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
அதனால் நீங்கள் டாப் 5 டாப் 3, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் டாப் 2 1 கூட வந்திருக்கேன். அதை நீங்கள் விளையாடுறத பொறுத்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.